கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் ஆராதனை இடத்தில் உயர, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உயர்த்த கர்த்தர் கிருபை தார். எங்கள் ஆராதனை கர்த்தர் சுகந்த வாசனையா முகரத்தக்கதாக எங்கள் ஆராதனை உமக்கு ஏற்புடையதாக இருக்க கிருபை தார். ஆண்டவரே, துவக்கம் முதல் முடிவு பரியந்தும் ஆவியானுடைய பிரசன்னத்தை, ஆவியானுடைய அசைவாடுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர கிருபை தாரும். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்கிறவர்கள் துரிதமாய் கொண்டு வரும். ஒருவராகிலும் ஆண்டவரே சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி உறுதியாய் பற்றி கொண்டு தேவனை ஆராதிக்க தாகத்தோடு ஓடி வர கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி சகலவற்றை கர்த்தர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும் ஆசீர்வதி உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உன்னத பாட்டில் 208 பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரவசமே பரவசமே பரமே சருளே வரம் பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரமே சருளே வரம் பொருளே. தேடினதான் கண்ணடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே, தேடினதான் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. உம்மாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயா புது பலத்தா, புதிய கிருபை புது கவியா, புது எண்ணெயா புது பலத்தா, புதிய கிருபை புது கவியா. நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாதனையில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாதனையில் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உம்
பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கிளை நறுக்கி அடக்கிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்யும். கிளை நறுக்கி அடக்கிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமென். ஆமென். ஆண்டவர் நம்மை அவரோடு சேர்ந்து அந்த சியோனில் ஜொலிக்கத்தக்கதாய் நம்மை மாற்றி சீரோடும் பேரோடும் சிறந்து ஜொலிக்கிற கொடிமுடியா அந்த சியோனில் கொண்டு போய் சேர்க்க ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான போற்றி ஆராதிக்கிறோம். வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்மினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்மினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம்,
இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இந்த நாமம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. we worship you Lord. நல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம், பாவத்தை போக்குகிற பரிசுத்த நாமம் அல்லாஹ். லெட்ஸ் வர்ஷிப் த லார்ட். ஆண்டவரை ஆராதிக்க கற்று ரெண்டு கரங்கள் எல்லாம் வாலிப பிள்ளைகள் எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Lord. நன்றி ஆவியானவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே சோத்திரம். சாத்தானின் சேனை முழுவதையும் அழிக்க வந்த ஒரே ஒரு நாமம் என் இயேசுவின் நாமம். அவர் அவங்கிட்ட போய் சண்டை போடல, ஒரு யுத்தத்தை நடத்தல. அவன் நம்ம பாவத்திற்கு அடிமையாக்கி அவனுக்கு சொந்தமாக்கி கொண்ட தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை அவன் தனக்கு சாதகமாய் மனுஷர்களை அவன் பக்கமா திருப்பினான். ஆண்டவர் அவங்கிட்ட போய் சண்டை போட்டு பிடுங்கல. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை பரிகரிக்கும்படியா அவர் சிலுவையிலே மரணமானார். உன்னை சாதாரணமாக மீட்டுக்கொள்ளல. நீங்களும் நானும் அவருக்கு சொந்த நல்ல கரங்களை தட்டி never ever you belong to you. நீங்கள் யாரும் நமக்கு சொந்தமல்ல, நாம் யாரும் நமக்கு சொந்தமல்ல. அவர் திகரியும் சுயம் என்னில் சாம்பலாய் மாறட்டும். ஆண்டவரை நீ நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார் என்று சொல்லத்தக்கதான் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆண்டவரை நீ நான் அல்ல, இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். ஆண்டவரை என் சுயம் உடைக்கப்படட்டும், என்னை சுத்திகரியும். சுயம் என்னை உடைக்கட்டும், சுத்திகரியும். ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை தொட, எங்களை அபிஷேகிக்க, எங்களை விடுவிக்க. ஆண்டவரே எங்களை கட்டப்பட்ட அந்த கட்டுகள் அறுக்கப்பட, சங்கிலிகள் முறிக்கப்பட, ஒரு புதிய அபிஷேகத்தினால இப்போது நிரப்பணும். ஆண்டவரே டே கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி You are going to thank the Lord for cleansing. அவர் நம்மை சுத்திகரித்தபடியினால, சுயத்தை உடைத்தபடியினால நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்குள்ள நான் உறுதியாய் நிலைச்சிருக்க, அந்த கண்மலையின் மேலே உறுதியாய் நிற்க ஆண்டவரே எங்களை நீ கண்மலையின் மேல் நிறுத்தும். ஆண்டவரே சோத்திரம், 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 சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை மாத்திரம் வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின் படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தெய்வ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் ஆவியானவர் எங்களோடு பேச இந்த வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவரே வார்த்தை ஜீவன் உள்ளது. ஆண்டவரே வார்த்தை உம்முடையது. வார்த்தையாகிய தேவன் உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற தேவன் எங்களையும் உயிர்ப்பியும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம் வாசிக்க கேட்டதான அந்த பகுதியில் நான் வேற நிறைய வசனங்களை எடுத்தேன், வேத பகுதிகளை எடுத்தேன். ஒரு வாரமாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த பகுதியை தொடாதபடி வேற
அதே அபிஷேகம் அந்த காரியங்களை குறித்து நான் ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தேன். நான் இன்றைக்கு காலையில் எழுந்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து தான் பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். ஆமென். The secret of that day's speciality is they all come with one accord. அவர்கள் எல்லாருமா 120 பேரும் ஒரே மனமாய் இருந்தார்கள், ஒரே இடத்துல கூடினார்கள். இதனுடைய ஆரம்பத்தை பார்ப்போம்னா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எல்லாரும் கூடினார்கள். அன்றைக்கு இருந்த ஜனங்கள் எல்லாரும் கூடினார்கள். நமக்கு பெருமை உண்டாகத்தக்கதாக நாம் ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொன்னார்கள். வானளாவ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது அவர்களா கட்டல. பிசாசு ஒவ்வொரு நிலைகளில எப்படி ஆகிலும் மனுஷனை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி, சிலுவை இல்லாமல் நித்திய ராஜ்யத்திற்கு பரலோகத்திற்கு யாரும் போக முடியாது. அப்போ அவங்க வானளாவ ஏறக்குறைய அப்படி மேலே வானத்தை தொடுற அளவுக்கு கட்டுனாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாசிங்க அந்த இடத்த. ஆண்டவர் இறங்கி மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். ஆண்டவர் இறங்கினார். ஏன்னா அதுக்கு முன்னால வசனங்கள் வாசிங்க. தங்களுக்கு பெருமை உண்டாக பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத, பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத, எல்லாமே தேவ திட்டத்துக்கு விரோதமானது. பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடி நமக்கு ஒரு நகரத்தை ஒரே இடத்துல இருக்கணும், ஒரே மொழி பேசணும். அப்போ நாம சிதறி போக மாட்டோம். அன்றைக்கு ஒரு இடத்துல எல்லாரும் கூடி நம்ம சிதறி போக கூடாது. இந்தியா ஒரு நாடு அல்ல, ஒரு துணை கண்டம். எத்தனை பேர் தெரியும்? இந்தியா இஸ் a subcontinent. கொஞ்சம் தெரிஞ்சவங்க கையை உயர்த்துங்க. ஒரு கண்டம் என்று ஒன்று இருந்தால் அந்த கண்டத்துக்குள்ள பல நாடுகள் இருக்கும். அதனால தான் இந்தியா இஸ் a subcontinent என்று சொல்லுகிறார்கள். பல மொழி, 2000க்கு மேலே மொழி பேசுகிறாங்க. நிறைய மொழிகளுக்கு எழுத்து இல்லை. எல்லா மொழிகளும் ஒரு மொழியிலிருந்து தான் பிறந்திருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் எல்லாம் ஒரே மொழி ஆகிறாது. பழங்குடியினர் இருக்கிறாங்க வட இந்தியாக்களில். இந்த பழங்குடியினர் எல்லாரும் பழங்குடியினர் தான். ஒரு பழங்குடி பேசுகிற மொழியை இன்னொரு பழங்குடி பேசுகிறதில்ல. ஒரு பழங்குடி பேசுகிற மொழியை இன்னொரு பழங்குடியினர் விளங்கி கொள்ள முடியாது. அதற்கு எழுத்து கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்கே நமக்கென்று ஒரு கோபுரத்தை கட்டணும். வாசிங்க. ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம். நமக்கு பேருண்டாகும். இங்க தான் பிரச்சனை. இன்றைக்கு நமக்கு பேருண்டாக நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் என்று சொல்லும் போதே இந்த நான் என்கிறது ஆண்டவருக்கு மாத்திரம் உரியது. ஆமென். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நான் என்று சொல்கிறதுக்கு யாவே, the holy one God. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி தேவன் அவர் மாத்திரம்தான் நானே கர்த்தர். ஆமென். இங்க முடிப்பீங்கன்னு தான் நான் நிறுத்தினேன். நானே கர்த்தர் என்று ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நிறைய இடத்துல சொல்றாரு. ஏன் அவங்கள வெளியே கொண்டு வரும்போதே நான் உங்கள் பிதாக்களின் தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று சொன்னார். உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டபோது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயின் இடத்துல சொன்னார். நான் எந்த நாமத்தை போய் பார்வோனிடத்தில் சொல்லட்டும்? Which God? What's the name of the God who sent me to you to deliver my people? எந்த தேவன்
அந்த தேவனுடைய பேர் என்ன? அந்த தேவன் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வர சொன்னார் என்று சொல்கிறீர்களே, யார் அந்த தேவன்? But God revealed to Moses only Yahweh. I am that I am. யாவே என்பதற்கு ஆங்கிலத்தில் I am that I am, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமே. இப்போ இங்கே இந்த ஜனங்கள் நமக்கு பேருண்டாக்க வேண்டும். அதற்கு நாம சிதறி போகாதபடி நாம கட்டணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். வாசிங்க, என்னெல்லாம் மனுஷனுடைய முயற்சிகளை பார்ப்போம். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். இப்போ அந்த ஜனங்கள் தங்களுக்கு பேர் உண்டாகும்படி, பெருமை உண்டாகும்படி ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள். கர்த்தர் இறங்கி வந்தார். அவர்கள் எல்லாரும் ஒரே மொழி பேசுகிறவர்களா இருக்கிறாங்க, எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. வாசிங்க சிஸ்டர். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இப்போ வாசிங்க மறுபடியும். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். தாறுமாறாக்குவேன். இன்றைக்கு நிறைய பேர் இடத்துல வராங்க ஜெபம் பண்ணுகிறது, பிசாசு பிடிச்சு. அதுல ஒரு வெரைட்டி தாறுமாறு நாவி. பெற்றாருக்கு கீழ்ப்படியாது, பெரியவங்களுக்கு கீழ்ப்படியாது, பள்ளிக்கூடத்தில் வாத்தியாருக்கு பிரின்சிபலுக்கு கீழ்ப்படியாது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சட்டத்துக்கு கீழ்ப்படியாது, காவல்துறைக்கு கீழ்ப்படியாது, அரசாங்கத்துக்கு கீழ்ப்படியாது, அது இஷ்டம் போல நடக்கும். அது பேர் தான் தாறுமாறு நாவி. இங்கே எந்த தாறுமாறு நாவியும் இல்லை. We are all controlled by the Holy Spirit. நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால வழிநடத்தப்படுகிறோம். நேற்று நான் சொன்னேன், our driving force should be Holy Spirit. நம்மை உந்தி தள்ளுகிறது ஆவியானவர் மாத்திரம் இருக்கணும், மாம்சம் இருக்கக்கூடாது. நான் சொல்றத நான் நினைக்காத, நான் யோசிக்கிறத. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேன் ப்ரப்போசஸ், நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வானத்தை தேவனுக்கென்று உண்டாக்கினாராம், பூமியை மனுஷருக்கென்று. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகா நேர்த்தியா சிருஷ்டித்து எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். தண்ணீரை ரெண்டா பிரிச்சார். ஒன்று மேலே போயிடுச்சு, ஒன்று கீழே இருக்கிறது. மேலே போன தண்ணிக்கு ஆகாயம் என்று சொன்னார், கீழே இருக்கிற தண்ணிக்கு சமுத்திரம் என்று, எல்லாம் ஒரு இடத்துல கூடி சமுத்திரம் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கொஞ்சம் இந்த ஜியோகிரஃபியா, பூகோளம் கொஞ்சம் புரியல. உலகத்தில் எத்தனை பங்கு தண்ணி, எத்தனை பங்கு நிலம்? ஒரு ஆமேன்னு சொல்லிடுமா? எவ்வளோ? ஒருவேளை யாருக்காவது தெரியலன்னா திரும்பமா சொல்லுங்க. ஆங்கிலத்தில் சொல்கிறீங்க, விழுக்காட்டில் சொல்ல வேண்டாம். 3 பங்கு தண்ணீர், 1 பங்கு, 3/4 பாகம் தண்ணீர், 1/4 பாகம் தான் நிலம். அதை தான் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நான் கேரளாவில் பரம்பிக்குளம் என்கிற ஒரு காட்டுக்குள்ளே போனேன். இந்த காட்டுக்குள்ளேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தேன். அந்த காட்டுக்குள்ளே போகும்போது டோலில் அந்த பணத்தை செலுத்தி உள்ளே போகணும். அங்கே ஒரு போர்டு வச்சிருக்கிறான். உள்ளே போகும்போதே, டோன்ட் டிஸ்டர்ப் த அனிமல்ஸ், they are not in your territory, you are in their territory. விலங்குகளை தொந்தரவு செய்ய வேண்டாம், அவைகள் உங்களுடைய எல்லையில் இல்லை, நீங்க அவைகளுடைய எல்லையில் இருக்கிறீங்க. ஆமென். சொல்றேன், காரை டர்புருன்னு ஓட்டாத, காட்டுக்குள்ளே போகும்போது ஆர்ன் அடிக்காத, பிளாஸ்டிக்கை போடாத. போட்டால் உடனேயே அங்கேயே சுற்றிட்டு இருக்கிறான் ஃபாரஸ்டர்ஸு, உடனே பிடிச்சிடுவான். அப்போது எல்லாவற்றுக்கும் வகை அறுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்ம ஒரு சபையில் கொண்டு வந்து நாட்டு இருக்கிறார்னா இதுலேருந்து பிடுங்கிட்டு போக நினைக்காத. பிடுங்கிறவன், இதுலேருந்து பிடுங்கிறவன்
பிடுங்க நினைக்கிறவன் சபிக்கப்பட்டு போவான். சொல்லுங்க வசனம். ஒருவன் என் சபையை கெடுத்தான், நான் அவனை கெடுப்பேன். என் பிதாவினால நடப்படாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கி போடுவான். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சபைகள் நேற்று ரட்சிப்புனா என்னன்னு கேட்டேன் ஃபாஸ்டிங் ப்ரேயரில். இப்போ ஒருத்தர் சொன்னாங்க பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறது, இன்னொருத்தர் சொன்னாங்க மாறுபாடுள்ள. விலகி இருக்கிறோமா? ஆர் வி ஸ்டில் வித் ஓல்டு ஃப்ரெண்ட்ஷிப்? பழையன கடந்தன. 2 கொரிந்தியர் பிறகு வாசிங்க. இப்படி இருக்க 16 கொஞ்சம் வாசிங்க, எப்படி இருக்குதுன்னு பார்க்க. இது முதற்கொண்டு நீங்கள் ஒருவனையும் நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறியாதிருந்தால். அங்க இருக்கிறவன் கிறிஸ்துவே மாம்சத்தின்படி எனக்கு தெரியாது. எனக்கு கிறிஸ்துவ தேவகுமாரன் என்று தான் தெரியும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ரொம்ப தெளிவா வகையறுத்திருக்கு. இப்போ 17வது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க, இப்படி மாம்சத்தின்படி நீங்க இல்லாதபடி இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவன் மரித்தா முந்தி எழுந்திருப்பான். ஆமென். கிறிஸ்துவுக்கு வெளியே மரிச்சா அங்கேயே தான் இருக்கணும். உனக்கு 2வது மரணமாகிய அக்னி கடல். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்கு ஒரே ஒரு மரணம் தான். இந்த உலக பிரகம் ஒரே தடவை மனிதன் ஒரே தடவை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட. இட் இஸ் a statute of God. தேவனுடைய நியமனம். You cannot change it. I cannot change it. Nobody can change it. இதையே உங்களால் மாற்ற முடியலன்னா how dare you are to change the word of God? தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு எனக்கும் மாற்றுகிறதுக்கு எங்க துணிவு வந்தது? உன் இஷ்டம் போல இதை பிரசங்கிக்க முடியாது. உன்னுடைய வசதிக்கேற்ப இதை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆமென். ஒருவேளை இந்த சட்டை எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, என்ன பண்ணும்? நான் பயன்படுத்த முடியாது. நான் கையை விட்டா அது கையை போகலை, நான் கையை விட்டுட்டு இப்படி சேர்க்கவே முடியாது, இதை பட்டனை போடவே முடியாது, அது எனக்கு சின்னதாகிடுச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை தூக்கி போடணும். இங்கே கர்த்தருடைய வார்த்தை அது மாறாததான். வானமும் பூமியும் ஒடிந்து போனாலும் என் வார்த்தைகளை ஒடிந்து போவதில் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ரபா ஷகா ரபா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் அங்கே இறங்கி அந்த பாஷையை தாறுமாறாக்கினாராம். அப்படி ஒரு ஜாதி, ஒரு எண்ணம், ஒரு கூட்டம் என்று சொன்னா ஆண்டவர் தாறுமாறாக்குவார். எங்கே 2-3 பேர், ஆமா, வேற எதுக்கும் கூடாது. வட்டி கொடுக்கறதுக்கு இங்க கூடாது. கூட்டம் சேர்க்கிறதுக்கு, ஊழியத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, ஊழியக்காரனுக்கு விரோதமா எழும்புறதுக்கு இங்க கூட்டம் சேராத. சபிக்கப்பட்டு போயிடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரனை குறை சொல்றனா நீ உன் வாழ்க்கையில் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேருந்து பின்னால் போகிற. நீ குறை சொல்கிறதே உன் வாழ்க்கையாக இருந்தால் டோட்டலி யூ ஆர் பேக்ஸ்லிடன். உன்னை தூக்கியெல்லாம் நிறுத்த முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரயில் புரளுகிறது. தடம் புரளும் போது அது சில பாகங்கள் உடைந்து போனால் தடம் மாத்திரம் புரண்டு அந்த வீல்ஸ் எல்லாம் அப்படியே இருந்தால் எடுத்து கிரெயின் வந்து நிறுத்திடுவாங்க. எல்லாம் உடஞ்சி, ஆக்சல் எல்லாம் உடஞ்சா அதை திருத்த முடியாது. அது திரும்பவும் அதை சரிப்படுத்தி நிறுத்தவும் முடியாது. அவளை தான் ஸ்கிராப் பண்ண வேண்டியது தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பின்மாற்றத்துக்குள்ளே போகாதபடி எச்சரிப்பாக இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கட்டும். அவர்கள் எல்லாரும் ஓரிடத்தில் ஒரு மனமாய் கூடினார்கள். சங்கீதம் 133
1 3 வசனம் தான் இருக்குது. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. இன்பம். நல்ல கரங்களை தட்டி. Are we one in spirit? நாம ஆவியில ஒன்றாய் இருக்கிறோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஃபாதர் ஒரு பாட்டு பாடுறாரு, யார் மீதும் கசப்பு இல்லைப்பா, யார் மீதும் வெறுப்பு இல்லை. அப்படின்னா எல்லாரையும் நேசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? அதை நம்மால் தைரியமாக பாட முடியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கெல்லாம் மனைவியின் மீது கூட கசப்பு இருக்கிறது, கணவன் மீது கசப்பு இருக்கிறது, பிள்ளைகள் மீது கசப்பு இருக்கிறது, பெற்றார் மீது கசப்பு இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க அடுத்தது. ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில வடிகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தலையில ஊற்றி, அபிஷேக தைலத்தை தலையில ஊற்றி அவன் தாடி வழியா இறங்கி அங்கி வழியா இறங்கி வருகிறது. அந்த அபிஷேக தைலம் இப்ப நம்மேல் இறங்கட்டும். அந்த ஆரோன் அபிஷேகம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 கர்த்தர் சொல்றான், நம்மை ராஜாக்களும் ஆசார் 2 பேருக்கும் அபிஷேகம் உண்டு. ராஜாவுக்கும் அபிஷேகம் உண்டு, ஆசாரியனுக்கு அபிஷேகம் உண்டு. அந்த ஆரோன் மாத்திரம்தான் நித்திய ஆசாரியனாய் ஆண்டவர் அவனையும் அவனுடைய குடும்பத்தை தெரிந்து கொண்டார். இப்படி இங்கேயே நம்மையும் நித்திய ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்ல 1:6 வெளி ஆண்டவருக்கு சோதனை. இப்போ திரும்பமா அதை மாத்திரம் வாசித்து நிறுத்துறீங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை கழுவின பிறகுதான் நீங்களும் நானும் ராஜாவும் ஆசாரியராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? Do we look like a king? Do we look like a priest, high priest? ஆசாரியன் போல இருக்கிறோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியன் தன் மானம் காணப்படாதபடிக்கு அவன் நிலை அங்கியை தரித்திருக்க வேண்டும். அதுக்கு மேல ஏபோத்து போட்டிருக்கிறான், மார்பதக்கம் போட்டிருக்கிறான், தலப்பாகை போட்டிருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த தலப்பாகையின் மீது ஒரு நெத்தி பட்டம் கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பரிசுத்தம். He is chosen by God. He is for God. ஒவ்வொருவரும் அப்படி என்றா இங்கே நம்ம ஆசாரிய கூட்டம்னா நம்ம நெற்றி மேல கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கணும். அதை முத்திர வெட்டி இருக்கிறாங்களாம். ரீட் இட். இப்போ இல்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கிடுங்க. அதை மாத்திரம் சும்மா பண்ணலை, அதை என்கிரேவ் பண்ணி அதை ஆசாரியனுடைய தலையில் கட்டுறாங்க. வாசிங்க. இப்போ நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தினால நம்மை நல்ல கரங்களை உயர்த்தி நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. நல்ல ஆமென் சொல்வோமா? இது யார் செய்யறது? தம்முடைய பிதாவுக்கு முன்னாலன்னா இயேசு கிறிஸ்து தான் செய்யணும். ஏன் அவர் செய்கிறார்னா அவர் தான் நமக்காக பாவமாகி சிலுவையில் மரித்தார். அவருடைய இரத்தத்தினால தான் நாம் பாவங்கள் அற கழுவப்படுகிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகுதான் ஒரு மனுஷன் ராஜாவாக ஆசாரியனாக மாற்ற முடியும். அவருக்கு மகிமையா. ஆமென். What a great privilege that we have to be kings and priests. நாம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கத்தக்கதான ஒரு கிருபையை பெற்றிருக்கிறோம். அதை உதாசீனப்படுத்த வேண்டாம்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எர்மோன் பனி போன்றது. எண்ணெயும் பனியும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அபிஷேக தைலமும் ஏசாயா 65:8. ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது, ஒரு திராட்சை கொலையில ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே. அதிலே ஆமேன் ஆமேன் ஆமேன். எப்போ ரசம் காணப்படும் போது, கொலை, ஒரு திராட்சை கொலை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த கொலையில ரசம் காணப்படும் போது, நீங்களும் நானும் ஒரு கொலையில் என்ன பார்க்குறோம்? பழத்தை தான் பார்க்குறோம். ஆண்டவர் ரசத்தை பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது அதை அழிக்காதே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு சுவாரஸ்யமான வசனம் உள்ளது. புதிய திராட்சை ரசம் கொத்து கொத்தாக இருக்கிறது, அதை அழிக்காதே, அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமேன். இப்படி சபை கூடி வருகிறதுல ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமேன். இந்த திராட்சை கொத்த கொலையை தான் சபைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அதெல்லாம் சேர்ந்து இருக்குதுல்ல, இல்லை? அப்படியே அப்படி அது ரொம்ப அழகாக இருக்குது. மேலேருந்து அப்படி கீழே எத்தனை இருக்குது? மேலே என்ன அழகாக ஆண்டவர் சித்தித்து இருக்கிறார். இந்த கொலையில் கீழே இருக்கிறது யூ ஆர் யூஸ்லெஸ், மேலே இருக்கிற நான் மாத்திரம்தான். அந்த அந்த முழு கொலையிலையும் ரசம் ஒன்று போல தான் இருக்கிறது, ருசி ஒன்று போல தான் இருக்கிறது. அப்படி என்ற அந்த சபை எல்லாரும் கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் நாம் ஆண்டவருக்காக கனி கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகள் ஒருமையுடன் இணைந்திருப்பதை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. இது ஒரு புதிய திராட்சை ரசம் என்று அபிஷேகத்தின் ஒரு வகையாக இது சொல்லப்படுகிறது. ஆமேன் ஆமேன். கொஞ்சம் குறித்து வச்சுக்கிட்டுங்க வசனங்களை. அப்போஸ்தலர் 5:32 வசனம். அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியின் சாட்சி. கீழ்ப்படுகிறவனுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தருவாராம். ஆமேன் சொல்லுவோம். யாருக்கு தருவார்? கீழ்ப்படியில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாறுபாடு, நேற்று நான் கேட்டபோது ஒரு சகோதரி சொன்னாங்க, மாறுபாடு உள்ள சந்ததி ரொம்ப பிப்ளிக்கல் வசனத்தின்படி சொன்னாங்க. இருக்கிறோமா மாறுபாடு உள்ள சந்ததி? இன்னும் பழைய பாவ பழக்கங்கள் இருக்கிறதா? பாவம் இல்லை. விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனையோடு கூட நமக்கு பங்கே கிடையாது அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 6 எடுத்து வீட்டில் வாசிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு, அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இல்லைன்னா அவங்களுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை. பிள்ளையா சோறு போட்டுரு, அவ்வளோதான். பெற்றார கவனி. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், உனக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. பாச தான் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லாது. நீ செய்ய வேண்டிய கடமை செய்யணும். ஆனால் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 3:16 வசனம். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பிள்ளைகளின் வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகன் தான் செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்த உடனேயே அவர் சிறை சேதம் பண்ணப்பட்டார். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்ன செஞ்சார்? வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருந்தார். இயேசு கிறிஸ்து யோர்தானில் இவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறதை கண்டு அவரிடத்துல ஞானஸ்நானம் எடுக்க போகிறார். தூரத்தில் பார்த்து, அது இயேசு கிறிஸ்துவை அவருக்கு தெரியாது. 6 மாதம் பெரியவர். யார்?
யோவான் சாணங்க. அப்போ பார்த்தது இவர் வனாந்தரத்துக்கு போயிட்டார், அவர் வீட்டில் இருந்தார், இப்போ ஊழியத்துக்கு வர போகிறார். 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்களா? 30 வருஷமாக பார்க்கல. ஆனால் தூரத்தில் வரும்போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று உங்களுக்கு எனக்கல்ல, அன்றைக்கு அவர் சுற்றி இருந்தவருக்கல்ல, இன்றைக்கு உலகம் அனைத்திற்கும் இயேசுவை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தினார். அவர் ஊழியம் முடிஞ்சிச்சு. ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் எடுக்கணும், நீர் என்கிட்ட வரலாமா? இந்த லாஜிக்கெல்லாம் இருக்கட்டும், இப்போ எனக்கு நீ இடம் கொடுக்கணும். இட்ஸ் பிளான் ஆஃப் காட். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி எல்லார் கையும் பார்க்கணும். Why did you lift up your hands? எதுக்காக கையை உயர்த்தினீங்க? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. இன்னைக்கு தான், இல்லை நாளைக்கு தான், இல்லை அடுத்த வருஷம்தான் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்யணும்னு இல்லை, நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இஃப் யூ ஜஸ்ட் சரண்டர் யுவர் லைஃப் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் அழகாக உன் வாழ்க்கையை மாற்றிடுவார். பிரச்சனை என்ன? கொடுக்கறது இல்லை. பிரச்சனை என்ன? ஒன்று சரியாக சொல்லிட்டீங்க, கீழ்ப்படியதில்லை. ஆண்டவருக்கு சோதனை எப்படி நம்ம வாழ்க்கையில் செய்வார்? அப்புறம் முட்டி மோதி சரியாக படிக்கலை, சரியாக எக்ஸாம் எழுதலை, மார்க் குறைஞ்சிச்சு, ஃபெயில் இல்லை, ஃபெயில் ஆகலை, பாஸ் பண்ணிட்டேன், மார்க்கு உட்காந்து அழுகுற. யார் அழுகுறது? பொம்பளை பிள்ளைங்க தான். பரவாயில்ல, பார்த்துக்கணும், சப்ளிமெண்ட்ரி எழுதிடணும், இந்த பக்கம் இருக்குது. பொம்பளை பிள்ளை நீ நல்லா படித்து நல்லா எழுதியிருந்தேன்னா டோன்ட் ரிக்ரெட் ஆஃப்டர் கெட்டிங் யுவர் ரிசல்ட். உன் ரிசல்ட் வந்த பிறகு உட்காந்து அழாத, அதுக்கு முன்னால் உட்காந்து படிச்சிருக்கணும். ஆண்டவருக்கு சோதனை. இப்போது இவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, எனக்கு பின்னால் வருகிறவர் அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். ஆமேன். நம்ம அபிஷேகம் சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனால் வேதம் சொல்கிறது ஞானஸ்நானம், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஃபயர் பேப்டிசம். அக்கினி ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவின் ஞானஸ்தானம். அல்லேலூயா. எனக்கு வேணும் அருமையான தேவச்சனமே, உங்களுக்கு எனக்கும் ப்ரிவிலேஜ். அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார். இன்றைக்கு நீங்களும் நானும் அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம். பரிசுத்த ஆவியின் 7 வரங்கள் ஏசாயா புத்தகத்தில் முதல்ல காணப்பட்ட 7 ஆவிக்குரிய வரங்களின் பட்டியலாகும். வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அறிவையும் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் இல்லை ஆவிக்குரிய வரங்கள். 1 கொரிந்தியர் 12. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் இப்போ நான் வாசிக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஞானம், புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், அறிவுரை, மன உறுதி, அறிவு, தேவ பக்தி மற்றும் தேவனுக்கு பயப்படுகிற பயம். இது இருந்தால் தான் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோமானா மகிமையின் மேல் மகிமை அடைவோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் திருச்சபையின் வளர்ச்சிக்காக, ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக மற்றும் குணப்படுத்துதல் மற்றும் அற்புதங்கள் மிக முக்கியமான திறவுகோலா. இதுக்கு தான் அபிஷேகம். ஆமென்.
பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அந்த ஆவியினால ஞானத்தை போதிக்கும் வசனம், அந்த ஆவியினால அறிவை உணர்த்தும் வசனம், அந்த ஆவியினால விசுவாசம், அந்த ஆவியினால அற்புதங்களை செய்கிற வரம், அந்த ஆவியினால குணமாக்கும் வரம், அந்த ஆவியினால தீர்க்க தரிசனம் உரைக்கும் வரம், அந்த ஆவியினால ஆவிகளை பகுத்தறிகிற வரம், அந்த ஆவியினால பற்பல பாஷைகளை பேசுகிற வரம், அந்த ஆவியினால வியாக்கியானம் பண்ற வரம். கரங்களை உயர்த்தி இன்றைக்கு ஆண்டவரே எனக்கு அந்த அக்னி அபிஷேகம் வேணும். நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஞானம், புரிதல், அறிவுரை, மன உறுதி, அறிவு, தேவ பக்தி, தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி மூலமாகவே இந்த 7 காரியங்களை சொல்லி இருக்கிறீர். இன்றைக்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உதவி செய்யும். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்போது ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிச்சுட்டு பாஸ்டர் ஐசக் கையில் கொடுக்க போகிறேன். 1 யோவான் 2:20. நீங்கள் பரிசுத்த ஆவினால் அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தை அறியாததுனால இன்றைக்கு ஒரு விடுதலை வேணும்னா லூக்கா 4:18 ஆண்டவர் சொல்கிறார். வாசித்து முடிப்போம். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்த பிறகு நீங்கள் வல்லமை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 1:8, லூக்கா 4:18 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்றார். இந்த அபிஷேகம் பெற்ற பிறகு நாம வீட்டுக்குள்ள முடங்கி இருக்க முடியாது. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும், அந்த ஆர்வம் இருக்கணும். ஏன் இன்னைக்கு நம்ம வெளியே போக முடியல? ஏன் சாட்சி பகர முடியல? ஏன் சுவிசேஷம் சொல்ல முடியல? அபிஷேகம் இல்லை, வெறுமையா இருக்கிறது வாழ்க்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க சிஸ்டர். என்னை அபிஷேகம் பண்ணினார் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடர்களுக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறார். அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்போஸ்தலர் 1:8 வாசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். எல்லாரும் கரங்களை தட்டி சகோதரி மாத்திரம் வாசிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்களாம் கையை தட்டிக்கிட்டே இருப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவரே, ஒரு அபிஷேகத்தை இவர்கள் மேல் ஊற்றி இவர்களும் சாட்சிகளாய் இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். க்ளோரி, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்படியே ஜெப நிலையில் இருப்போம். தொடர்ந்து அபிஷேகத்துக்காக நம்மை நடத்தும்படிய பாஸ்டர். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண போகிறோம். இங்கே யாரும் நாம் எல்லாருமே ஆராதிக்க வந்திருக்கிறோம் நான் விசுவாசிக்கிறேன். நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பெந்தகோஸ்து நாளில் ஆண்டவர் செய்த காரியத்தை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். அது பெந்தகோஸ்து நாளுக்காக மாத்திரமல்ல, சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் அவர் பரமேறு முன்பதாக சொன்னார், இந்த வாக்குத்தத்தத்துக்காக காத்திருங்க. he said wait for the promised Holy Spirit. அவருக்கு தெரியும் நாம் இந்த உலகத்தில் அவருக்காக வாழணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வல்லமை தேவை, பலன் தேவை. நம்முடைய சுய பலத்தினால நாம் அவருக்காக பரிசுத்தமாக வாழ முடியாதுன்றது அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. எருசலேம் தொடங்கி இதே முழுதும் உலகத்தின் கடைசி பரியந்தமாய் சாட்சிகளாக இருப்பீங்க என்று சொல்லி நாம் எல்லாரும் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அந்த ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்று அல்லாதபடி, ஏதோ ஒரு பெந்தகோஸ்து சபைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி இல்லாதபடி, இது வேத வசனம், இது சபைக்காக கொடுக்கப்பட்ட அந்த ஆவியின் வரங்கள் எல்லாம் நமக்கு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ பிரசனம் நம்மை நிரப்பும் பொழுது
நாம் சபை இன்னும் செயல்பட முடியாமல் இருப்பதனுடைய காரணம் நாம் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, அந்த அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ளவில்லை, அல்லது ஒரு சிலர் பெற்றுக்கொண்டு அதை இன்னும் பயன்படுத்தாமல் அப்படியே வைத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு வல்லமை மாத்திரம் இல்லை, அவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர். ஹீஸ் த தேர்ட் பர்சன் ஆஃப் த ட்ரினிட்டி. நம்முடைய திருத்துவ தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரோடு நாம் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியும். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்த முடியும். ஸோ அது வெறும் ஒரு வல்லமை மாத்திரம் அல்ல, அவர் தேவன், அவர் கடவுள். காட் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கால வேளை நாம் ஒவ்வொருத்தரும் கேட்க போகிறோம், ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க, நம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. அது என்ன விதமான தடையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி ஆண்டவர் நம்மை நிரப்பணும் அப்படின்னு சொன்னால் பாத்திரம் சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு அசுத்தமான பாத்திரத்தில் நாம் எது தண்ணீரோ இல்லை டீயோ ஏதோ குடிக்க மாட்டோம். அப்படி பாத்திரம் சுத்தமாக இருந்தால் தான் அதை நிரப்ப முடியும். இந்த கால வேளையில் கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து அறிந்து பார்ப்போம். இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பணும், அபிஷேகத்தினால் நிரப்பணும், வரங்களினால் நிரப்பணும் அப்படின்னு சொன்னால் பாத்திரம் சுத்தமாக இருக்கணும். we need to be prepared, we need to be totally surrendered. முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். hallelujah 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 hallelujah. எல்லாரும் ஒருவரும் அமைதியாக இருக்காதபடி ஒரு எதிர்பார்ப்போடு ஆவியானுடைய வல்லமை என்னை நிரப்ப வேண்டும், நான் சாட்சியா ஜீவிக்க வேண்டும் இந்த உலகத்தில், தேவன் வல்லமை என்னை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி கேட்போம். Hallelujah. Let's ask the Holy Spirit to fill us. Let's ask Jesus to fill us with His Holy Spirit. Hallelujah. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. சேர்ந்து பாடுங்க, நீங்க பாடுங்க. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி பாடுவோம் எல்லாரும், கரங்களை உயர்த்தி. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் நீங்க பாடுங்க. செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. எழுந்து நின்று நாம் பாடும். சொன்னால் போதும் செய்வேன். அர்ப்பணிப்போடு. You need to be ready. நீங்க ஆயத்தமா இருக்கணும். பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே. Oh yes Lord, என் அன்பு இயேசுவே. Hallelujah. உம் அன்பு, உம் வல்லமை நிரப்பும் தேவா. நீங்க பாடுங்க. உம் அன்பு, உம் வல்லமை இயேசுவே நிரப்பும் என்னுள் தேவா. Keep singing that to the Lord. உம் அன்பு, உம் வல்லமை இயேசுவே. உம்முடைய வல்லமை என்னை நிரப்பட்டும்.
பாடுங்க. இயேசுவே இயேசுவே அன்பு, பாடிக்கொண்டே இருங்க. பேக்கிங் வோக்கல்ஸ் பாடிக்கொண்டே இருங்க. தேவா அன்பு, கேளுங்க, நீங்க கேளுங்க. அன்பு இயேசுவே, உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை. ஓ எஸ் லார்ட், நிரப்புங்க என்ன தேவா அன்பு, அன்பு, அன்பு. ஓ ஹalleluya. வாய்களை திறந்து துதிப்போம். ஓ ராமா ஷிகந்தாரியா பாமா, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க, நிரப்புங்க உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஓ ராமா ஷந்தாராரியா, ஓ ரந்தாராரியா மாமா ஷந்தாராரியா, நிரப்புங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க, உம்முடைய வல்லமையினால். தேவா உம் அன்பு இயேசுவே, கேளுங்க நீங்க. உம் வல்லமை நிரப்பும் என்னுள் தேவா. ஆராதிப்பேன் நான் என் முழு மனதால், ஆராதிப்பேன் நான் என் முழு உள்ளத்தால். நீங்க சொல்லுங்க. ஆராதிப்பேன் நான் என் முழு பலத்தால், இயேசு நீர்தான் என் ராஜா. சொல்லுங்க. இயேசு நீர்தான், இயேசு நீர்தான் என் ராஜா. அவர் உங்களுடைய ராஜாவாக, உங்களை ஆளுகிறவராக, உங்களுடைய ஆண்டவராக இந்த காலை வேளையில நீங்க அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே இயேசு நீர்தான், நீரே என்னுடைய ஆண்டவர், என் ராஜா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி வாய்களை திறந்து அமைதியா இருக்காதபடி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிப்போம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you that you are here in this place, O Lord. We thank you that you are here in this place. அமைதியா இருக்காதபடி எல்லாரும் விடுதலையோடு துதிங்க, விடுதலையோடு துதிங்க. Let the Holy Spirit set you free in Jesus name. Be set free in Jesus name. உங்களை கட்டி இருக்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகள், நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க கூடாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விலகி ஓடுவதா. கரங்களை தட்டுங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. Oh hallelujah. Let there be deliverance in Jesus name. Let there be deliverance in Jesus name. Hallelujah. Oh இயேசுவின் நாமத்தில் நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி என்னை நிரப்புங்க ஆண்டவரே. Fill me, Lord. ஆண்டவரே என்னை அபிஷேகம், என் பாத்திரம். இரண்டு கரங்களை உயர்த்தி தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்துல ஆறுகளை ஊற்றுவேன். ஆண்டவரே என்னை நிரப்புங்க. எல்லாரும் கேட்பேன், நீங்க சொல்லுங்க, வாயை திறந்து என்னை நிரப்புங்க. எல்லாரும் எல்லாரும் எல்லாருமா என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ரெண்டு கரத்தை உயர்த்தி, ரெண்டு கரத்தை உயர்த்தி. Don't hold it on. அப்படி இழுத்து பிடித்து வைக்க வேணாம். விட்டு கொடுப்போம், விட்டு கொடுப்போம், விட்டு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அலகா ஷபா ரபா ராதா ரபா ரிபா தாரா கபா. Yes, yes, oh God. Yes, oh God. நிரப்புங்க, 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 நிரப்புங்க ஆண்டவரே. ஓ நிரப்புங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. ஆவியானவரே அசைவாடும், அசைவாடும். லகரபோரி அந்தரதி பரதரபா ரிபதரமோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, பணிந்த ஆவி, உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த வேண்டாத காரியங்களை எங்களை சுற்றி பாரமாய் இருக்கிறத
நாங்கள் தள்ளி விட்டு உதறி விட்டு எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை நாங்கள் ஓடணும். ஆண்டவர் அந்த பந்தய சாலையில் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியா, நித்திய ஜீவன் என்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் ஆண்டவரை ஓடத்தக்கதாக இன்றைக்கு எங்களை நிரப்பும். ஆண்டவரை, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். என் உள்ளம், என் மனம் புதிதாகிறதுனால நான் மறுரூபமாக ஆண்டவரே உடைய இரத்தத்தினால கழுவி, பாவங்கள் அற கழுவி சுத்திகரித்து எங்களை உடைய பிதாவுக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நிறுத்தி மகிமைப்படுவேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு எங்களை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஒரு புதிய அபிஷேகம் ஆண்டவரே, a fresh anointing let come upon. ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகம் இறங்குவதாக. இறங்கட்டும், நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தொடர்ந்து இந்த ஆவியின் அனலுக்குள்ளே நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழி நடத்து நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் இன்று கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மாரநாதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.